யாருக்கு பயம் இல்லையோ அவன் உயர்ந்தவனா வருவான். இன்னைக்கு நம்மளுடைய கதையில அந்த மாதிரி ஒருத்தனை தான் காமிக்க போறோம். நிடர்பூரா என்ற ஊர்ல 12 வயசுள்ள கோலுன்ற பையன் இருந்தான். நாள் பூரா அவன் சுத்திக்கிட்டே இருப்பான். ராத்திரி ஆனாலும் விளையாடிட்டே இருப்பான். இதுதான் அவனுடைய பழக்கம். பகலுனாலும் ராத்திரினாலும் அவன் எங்கேயாவது ஆடிக்கிட்டே ஓடிக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு பயம் என்றதே சுத்தமா இல்ல. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, கிராமத்துல இருக்கிற தோட்டத்துல மாங்காய் பறிச்சிட்டு இருக்கும் போது நைட் ஆயிடுச்சு. அவன் திரும்பி அவன் வீட்டுக்கு போகும்போது சடனா அவனுக்கு அந்த காட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சிரிப்போட ஒரு பேய் அவன் முன்னாடி வந்து நின்னுது. அத பார்த்த உடனே அவன் பயந்துட்டான். பயப்படவே கூடாது நம்ம. ஏய், உன் பல்லை என்கிட்ட காமிக்காத. முதல்ல எனக்கு வழி விடு. வழி விடுறேன், ஆனா முதல்ல உன் சூடான ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறம். சூடான ரத்தமா? இந்த ராத்திரி வேளையில என் ரத்தம் ரொம்ப சில்லுன்னு இருக்கும் தெரியுமா? பரவாயில்ல, நான் இன்னைக்கு ராத்திரி கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறேன். கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறியா? உனக்கு புரியல. இப்பெல்லாம் கூல் ட்ரிங்க்ஸ்ல பூச்சி தான் இருக்குது. ஒருவேளை பூச்சி சாப்பிட்டு உனக்கு நோய் வந்துருச்சுன்னா யோசிச்சு பாரு பேய் மேடம். நான் உனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் தரத்துக்கு தயாரா தான் இருக்கேன். வா, வந்து சாப்பிடு. கடவுளே, இது உண்மையா வந்து சாப்பிடுமா என்ன? பரவாயில்ல, இன்னைக்கு நான் கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு ரத்தம் தானே வேணும், எதுக்கு யோசிச்சுட்டு இருக்க? வா, வந்து சாப்பிடு. உண்மையாவா சொல்ற? கண்டிப்பா நான் உன்னை சாப்பிட்டுருவா. அட, என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க நீ? நீ என்ன பார்த்து பயப்படல, அதுக்குதான். அட, இதுல பயப்படுறதுக்கு என்னதான் இருக்கு? அட, நான் பேய். நீ என்ன பார்த்து பயப்படணும்ல. பாரு, நீ வேணா பேயா இருக்கலாம், ஆனா நாங்க மனுஷங்க. நாங்க எங்களோட வேலையை பார்ப்போம், நீ உன் வேலையை பாரு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, நீ என்ன பார்த்து பயப்படணும், ஓடணும், கத்தணும். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அட, இந்த இருட்டுல ஓடுனா எங்கயாவது இடிச்சுக்கிட்டு விழுந்துருவேன்ல. ஆனா நீ என்ன பார்த்து பயப்படணும், ஓடி போகணும், கத்தணும். இல்லனா நான் உன்னை ஒண்ணுமே செய்ய முடியாதே. ஏன்? எங்க பேய்களுக்கு ஒரு சாபம் இருக்கு. எங்களை பார்த்து யாரும் பயப்படலனா அவங்கள நாங்க ஒண்ணும் செய்ய கூடாது. ஓ, பயப்படாம போனது நல்லதா போச்சு. இனிமே பயப்படவே கூடாது. பாரு, நீ சீக்கிரமா என் ரத்தத்தை குடிச்சிட்டீனா நான் இங்க இருந்து கிளம்பணும். ஆனா நீ என்ன பார்த்து பயந்து ஓடி போனாதான் ஒரு ரத்தத்தை நான் குடிக்க முடியும். நான் பயப்பட மாட்டேன், ஓடி போகவும் மாட்டேன், கத்தவும் மாட்டேன். நீ குடிக்கணும்னு நினைச்சா குடி, இல்லனா நான் கிளம்புறேன். இவன் என்ன பார்த்து பயப்பட மாட்டான், நான் என்ன பண்றது? எங்க பேய்ங்க கிட்ட எப்படி என் மூஞ்ச காட்டுறது? நான் என்ன பண்றது? இவனை எப்படி பயமுறுத்துறது? மறுநாள் ராத்திரி குல்லு அவ வீட்டு வெளியில படுத்து தூங்கும் போது அந்த பேய் சடனா அங்க வந்தது. என்ன பூதம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?